என்ன வந்து இப்படியே நம்ம காணகத்திலே வாழ்ந்து வந்தவையானால் வாமுகத்தை நானும் வாமுகத்தை நீயும் பார்க்க ரொம்ப போர் அடிச்சு போச்சுடி. போர் அடிச்சாச்சுன்னா தண்ணி நல்லா வருமாடி. போர்னா அந்த போர்லடி, அதாவது வெறுப்பா போச்சுன்னு சொல்றேன். மனசுல ரொம்ப கடுப்பா இருக்குது. எவ்வளவு வெறுப்பா இருக்கு ஐயா. ரெண்டு ஒண்ணுதான். ஆமா. அப்பா ஒண்ணு செய்வோமா? எப்படி? வாமகத்தை நானும் ஏமகத்தை நீனும் பாக்குறத இன்னைக்கு இருந்து விட்டுட்டு, சரி வா முதுக இவ்வளோ இவா முதுக நானும், சரி மாத்தி மாத்தி பார்த்தா என்ன மூஞ்ச விட்டுட்டு முகத்தை விட்டுட்டு முதுவா பார்ப்போம். அப்படின்னா 3 பேரே தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கணும். நம்ம தான் ஆழ்வர்கள் கண்கள்ல வெளிக்கப்படாது. அதனால பார்த்துட்டு போ. எவ்வளவு நாடு இப்படி தன்னந்தனியே காணகத்துல வாழ்ந்து வந்து அதுக்காக நீ இப்படி நம்ம வாழ்ந்து வந்தோமே. ஆனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது திகிந்த போதும் நாம் மாண்டு மண்ணோடு போய் சேர்ந்து விடுவோம். அதற்கு பிறகு நமது பெயர் அழைக்க வேண்டாமா? அப்படி சொல்ல வரையா? வாழையடி வாழையாக வாழைன்னு சொல்ல வர்றேன். அம்மா இப்போ இருக்குன்னு சொன்னா கல்யாணம் முடிஞ்சு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளைய வச்சு பேர் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கேன். கல்யாணம் முடியல என்னமோ முடியும். முடிஞ்சிருச்சுன்னா ஒரு கல்யாணம் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை தெருவுல போச்சுன்னா அது யாருடைய குழந்தைன்னு கேட்பாங்க. யாருடைய குழந்தைன்னு கேட்பாங்க. இன்னாருடைய குழந்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு இருக்குன்னா அப்படி வாழையடி வாழையா பெயர் தலைத்து வந்து வரோடி. அதுக்கப்புறம் என் பையனுடைய குழந்தை பிறந்து வருது. போயிட்டு இருக்கும்போது வெளிப்பாட்டுக்காரர் பேட்டி போறா வேற போறான்னு சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னா